ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜல்பாய் ஊறுகாய் செய்கிறது தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் ஆலிவ் என்கிற அந்த காயை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுடு தண்ணியில் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கிறோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. 2 நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறம் இதை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ இந்த காயை வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம ரெசிபிக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆலிவ் காயை நல்லா ஊறுகாய்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் இங்கேயே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். காய்ந்த மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி, பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு கடாயை காய வச்சுக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிளகாய் வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்து வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதே மாதிரி வாசனை வர வரைக்கும் இந்த கடாயில் வறுத்து எடுத்துக்குவோம். மசாலா பொருட்கள் எல்லாமே லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 100 ml நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக சூடு இருக்கும்போது நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு இடையில் நான் வந்து மசாலா பொருளை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மசாலா வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம காய வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தியன் ஆலிவ் காயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது ஃபுல்லாகவே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன். லேசான சூடு இருக்கும்போது பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊறுகாய்க்கு தேவையான இந்த இந்தியன் ஆலிவ் காயை வந்து நம்ம இப்போ எண்ணெய் சட்டியில் சேர்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஊறுகாய் மசாலாவை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அதோட இந்த மசாலாவையும் இதில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எல்லா சைடும் எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் அதிகமாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுவே வந்து இந்த காய்க்கு ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி நம்ம மாங்காய், நெல்லிக்காய் எல்லா வகையிலையும் ஊறுகாய் செஞ்சு பார்க்கலாம். இந்த வித்தியாசமான ஊறுகாயை உங்களோட ஷேர் பண்ணிட்டதை எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல்.